ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் வாகமன் போனது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் ஏற்கனவே எல்லா இடத்தோடைய ஷார்ட்ஸும் நான் உங்களுக்கு போட்டுட்டேன். இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்புற டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வாகமன் போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ நாங்கள் வந்து 10:30க்கெலாம் இங்கே வந்து 7 மணிக்கெலாம் கிளம்புனோம். தேக்கடி வந்து ஒரு 9:30க்கெலாம் போயிட்டோம். 10 மணிக்கு அங்கே இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே வந்து யானை சவாரி வந்து 1700 2000 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. அது அந்த இடத்துக்குள்ளே ஒரு வளைவு மாதிரி இருந்தது. ஒரு 2-3 நிமிஷம் போவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு சவாரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யானையை குளிக்க வைக்கிறது, யானைக்கு ஃபுட்டு கொடுக்கறது, நம்ம யானை மேலே ஏறி உட்காறது, இதெல்லாமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அது எல்லாமே அந்த 1500 2000 நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா சரியாக தெரியலை, என் பையன் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த யானை சவாரி தேக்கடியில் முடிச்சுட்டு நாங்கள் வாகமன் போயிட்டுருந்தோம். நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உண்மையிலேயே நம்ம இந்த மூணாறு, கேரளா கூட ஓகே தான். அந்த மூணாறு, தேக்கடியாக இருக்கட்டும், இல்லை வாகமனாக இருக்கட்டும், ஏற்காடாக இருக்கட்டும், இங்கெல்லாம் போனோம்னா நமக்கு சாப்பாடே நமக்கு செட் ஆகாது. அவங்களுடைய சாப்பாடு நமக்கு செட் ஆகாது. ரெண்டாவது ரொம்ப 5 மணி வரையும் நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கே மணி 3 மணி 3:30 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எங்கேயுமே வெஜிடேரியன் கடையே இல்லை. நாங்கள் அப்படியே வந்துட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம். குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தது. நாங்கள் அப்படியே ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் சொல்லியிருப்பேன். வந்தாச்சு, நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். சூப்பராக இருந்தது. எப்பயுமே வந்து இயற்கையை நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னமோ தெரியல, இயற்கையினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி மூணாறு, ஊட்டி, இந்த மாதிரிலாம் அந்த தேயிலை எஸ்டேட் பார்க்கும்போதெல்லாம், அந்த தேயிலை தோட்டம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதி இருக்கும். அதனால தான் நம்ம வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய், நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, மைண்டு ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துகளுக்கு போனால் அந்த மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அது நம்ம ஊட்டிக்கும் போகலாம், சாதாரணமான இடத்துக்கும் போகலாம். அது எல்லாமே நம்ம மனசு நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்து இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கூடாரம் இருக்கு இல்லையா, இந்த 2 கூடாரம் தான். நாங்கள் இது கட்டியே 40 நாள் தான் ஆகுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ரூமுடைய ஓனர் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம சாதாரணமாக எல்லா ரூம்லேயுமே நமக்கு என்ன இருக்குமோ, ரெசார்ட்லேயே இருக்கட்டும், அது ஹோட்டல்லையாக இருக்கட்டும், இப்போ எல்லா இடத்துலையுமே நல்ல வசதிகள் கொடுத்துறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கம்பளிலாம் பார்த்திங்கன்னா இந்த குளிரே எங்களுக்கு தெரியலேன்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்தோன்னே எங்கள் பேரன் பேத்திகளுக்கெல்லாம் அந்த டிவியை போட்டுட்டு, டிவி ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். நமக்கு எல்லா வசதியுமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டிவி, ஏசி, இந்த குளிராக இருந்தாலும் ஃபேன் கிடையாது, ஆனால் ஏசி போட்டிருந்தாங்க. நமக்கு நல்ல வசதிகள் எல்லாமே இருந்தது. ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கட்டியே 40 நாள் தான் ஆகுது. அந்த 40 நாளுமே ஆள் இருந்துகிட்டே தான் இருந்தாங்களா அவங்க சொன்னாங்க. ஆனால் பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம எப்பயுமே ரெசார்ட்டில் தங்கியிருக்கோம், இந்த மாதிரிலாம் தங்கியிருக்கோம். ஆனால் இந்த ரூம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி இடம் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், பாத்ரூமும் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன, அந்த கூடாரம் வந்து கிளாஸ் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அந்த ஃபைபர் அதாவது இது என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த உடையாத கிளாஸ் இல்லையா, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் பாத்ரூமும் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பயம் கொஞ்சம் இருந்தது. ஐயோ, இவ்வளோ மலை மேலே நம்ம வந்து தங்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போய் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவில் மாதிரி நம்ம தங்கியிருக்கோம். அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் நல்லா சேஃபாக தான் கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஊஞ்சல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எட்டி பார்க்கும்போது குழந்தைங்க விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நம்ம குழந்தைங்கள அதாவது நம்ம விவரம் தெரியாத பிள்ளைங்களை ஒரு 4-5 வயசு வரையும் நம்ம அந்த பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுதான் அந்த வீடு, அவங்க தங்கியிருக்கிற வீடு. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்த சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் டீ எஸ்டேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாள் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 5-5:30 மணிக்கு சாப்பாடே கிடைக்கல. அப்புறம் நாங்கள் அங்கே தங்கின இடத்துலையே எங்களுக்கு வந்து இந்த பழ பஜ்ஜி, அப்புறம் 2-3 ஸ்நாக்ஸு, அப்புறம் ஸ்மைலி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, அப்போதைக்கு பசி ஆற்றிக்குவோமேன்னு சொல்லிட்டு சாயா போட்டு கொடுத்துருந்தாங்க, இஞ்சி சாயா. அது சூப்பர் இருந்தது. இந்த ரவுண்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வெந்நீர் வந்து, அது இங்கிலீஷில் எனக்கு அவ்வளோவா சொல்ல தெரியலை. இதில் வந்து நல்லா தண்ணியை வந்து ஹீட் பண்ணிடுறாங்க. நம்ம அதில் உட்காந்தோன்னா
நம்ம நல்லா உட்காந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் குளித்த மாதிரி நல்லா குளிக்கலாம். நானும் என் பேரன் என் மருமக பொண்ணுலாம் சூப்பராக அதில் என்ஜாய் பண்ணோம். அவங்களாம் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த இந்த இதில் உட்கார்றது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உட்கார்றேன். சூப்பராகவே இருந்தது. 2 சேரு இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிக்கிறதுக்கு. ஆனால் நைட்டு நாங்கள் வந்து வெளியில் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அன்றைக்கி சாயந்தரம் 5:30 மணிக்கு போயிட்டோம். உங்களுக்கு அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு வந்து உங்களுக்கு நான் போட்டிருந்திருப்பேன் ஷார்ட்ஸில். அதாவது எலிஃபெண்ட் இதாக இருக்கட்டும், ஃப்ளவர் இதாக இருக்கட்டும், நாங்கள் போன இந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் போட்டிருப்பேன். அப்புறம் நாங்கள் ஒரு 5:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி பக்கத்தில் தான் அந்த ஃப்ளவர் இது அப்புறம் அந்த டிஜே அந்த மாதிரி லைட் ஷோ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பி போனோம். அப்புறம் நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் போனப்போ நாங்கள் 2 ஃபேமிலி மட்டும்தான் தங்கியிருந்தோம். ஏன்னா இந்த 2 தான் அவங்க கட்டியிருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் மேலே அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் அந்த இன்சார்ஜ், அதாவது அங்கே குக் பண்ணி கொடுக்குறவங்க. அப்படியே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் அந்த ஃப்ளவர் அது ஆமாம், வாகமன் ஃப்ளவர் இதெல்லாம் அந்த ஏரியான்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து அந்த பாட்டுக்கும் அந்த லைட்டு ஒரு இதுக்கும் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டு போட முடியாது, உங்களுக்கே தெரியும். அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஷார்ட்ஸில் எல்லாமே நான் பாட்டு போட்டிருந்துருப்பேன். தமிழ் பாட்டு, அப்புறம் மலையாள பாட்டு, இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் செட் பண்ணி இந்த மியூசிக் வந்து போடுறாங்க. ஆனால் நாங்கள் டிஜே பார்க்கல. நாங்கள் போனது ஒரு 7:30 மணி 7:45 இருக்கும். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்டூல் போட்டிருக்காங்க. சரி ஓகே இருக்குமோ இல்லையோன்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். அப்புறம் 7 மணி ஒரு ஷோ, அப்புறம் 8 மணிக்கு ஒரு ஷோன்னு சொல்லிட்டு நாங்கள் நெட்டில் பார்த்துருந்தோம். உட்காந்துருந்தோம். 8 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கரெக்டாக போடுறாங்க. இது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே பார்க்குறதுக்கு அந்த பாட்டு அந்த நல்ல ரெயின்போ மாதிரி சூப்பராக இருந்தது. இதெல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். நாங்கள் ரெசார்ட்டில் தங்கும் போதெல்லாமே நிறைய இது இருந்தது. ஆனால் நாங்கள் எப்போயுமே வெளியில் போயிடுறோம். என் மருமக பொண்ணு கூட சொல்லுவாங்க 2 பேரும், நம்ம ரெசார்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து 2 நைட்டு 3 பகல் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். நான் புட்டு, கடலைக்கறி, அதுக்கப்புறம் புரோட்டா, சப்பாத்தி இதெல்லாமே அன்றைக்கி நைட் நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டோம். மறுநாள் காலையிலையும் வெஜ்ஜு எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் 2 ஃபேமிலி மட்டும் தங்கனால எங்களுக்கு வெஜ்ஜு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி மறுநாள் காலையிலேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த நாள் போனோம். இப்போ வந்திருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து ஜிப்லைனு, அதுக்கப்புறம் இந்த பேராஷூட்டா, அது ஏதோ சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு அவ்வளோவா தெரியல. அந்த அப்புறம் சைக்கிள் மாதிரி இது பண்ணுறது, நிறைய கேம்ஸ் எல்லாமே இருந்தது. நாங்கள் மறுநாள் காலையில் 10:30க்கு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த வெதருக்காக தான் இந்த பேராகைடா அது ஏதோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, எனக்கு அது இங்கிலீஷில் சொல்ல வரல. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், நான் தான் சொல்லி ஆகணும். அது நான் உங்களுக்கு இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் போட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் நாங்கள் வந்து அதே இடத்துல தான் காலையில் வந்து அந்த ஜிப்லைன் அது இதுன்னு சொல்லிட்டு மருமக பொண்ணுங்க போனாங்க. எனக்கு ரொம்ப பயம். ஜிப்லைன் போல் அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் போகவே வேண்டான்னே. இந்த சைக்கிள் மாதிரி போகிறது எல்லாமே அவங்களுக்கு தைரியம்தான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம். ஏஜ் ஆகுறதுனால என்னென்ன பயம், பிள்ளைங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் இல்லையா, அதனால் வேண்டான்னு சொன்னேன். என் மருமக பொண்ணுங்க மட்டும் இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கட் பண்ணி விட்டால் வயிறெல்லாம் அப்படியே கலைக்கிரும் போல். பக்கத்துலேயே இருந்து பார்த்தேன், என் பேத்தியை கையில் வச்சுக்கிட்டு அதில் போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த சைக்கிள் மாதிரி போகிறதுலாம் போக வேண்டாம், ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அப்புறம் அந்த மேலே போனோம்னா அந்த இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நிற்கும் போதே அவ்வளோ பனி வந்துருச்சு. பனி வருது, திரும்ப மூடுது, திரும்ப பனி வருது. எங்களுக்கு கார் நிற்கிற இடமே எங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அவங்க அந்த வெதர் பார்த்து தான் இந்த இதில் தான் என் மருமக பொண்ணுங்க உட்காந்துருந்தாங்க. எனக்கு அதை கட் பண்ணி விட்டோட எனக்கு ஒரே பயம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே எனக்கு வயிற்றெல்லாம் கலக்கிருச்சு. என்ன தான் தைரியமானாக இருந்தால் கூட இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடுது இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. என் பேரனுக்கு சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜிப்லைனில் எதாக இருந்தாலும் தைரியமாக போவான். நீங்கள் வாங்க வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமான ஆள். 2வது தைரியம் அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. 2 வயசுலேருந்தே அவன் 2 வயசுலேருந்தே அவனுக்கு தைரியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஆனாலுமே எங்களுக்கு ஒரு பயம். ஆனாலும் குழந்தை எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு தைரியமாக போவான். நீ வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பேராஷூட் மாதிரி இருக்குல்ல, அது போவாங்க இல்லையா, அது எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. அந்த வெதர் கண்டிஷன் மோடமாக இருக்குது, திரும்ப பனி அப்படியே கொட்டுது, திரும்ப ஒரு 5 நிமிஷம் வெயில் அடிக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே
தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எல்லாம் போயிருந்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு மறுநாள் காலையில் போனோம். இங்கே பாருங்கள், அது அவர்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் நாங்கள் காலையில் அன்னைக்கு தான் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவரும் பாவம் ட்ரை பண்ணுறாரு எங்கிட்ட. அது காற்று அடிக்காமல் இருக்கணும், காற்று அடிக்கிற சைடு தானே போகணும் இல்லையா. அது நான் போய் வீடியோ எடுத்தேன். சரி, அவர் எங்கிட்ட பரப்பாரு, அதை நம்ம வீடியோ எடுத்துருவோன்னா இன்றைக்கும் முடியாது. 2 நாள் போனோம். நாள் காலையிலையும் போனோம், மறுநாள் நாங்கள் கிளம்புற அன்றைக்கும் போனோம். இது நாங்கள் கிளம்புற அன்றைக்கி எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அன்னைக்கு போகலை. அதுக்கப்புறம் ஜிப்லைனுக்கு மட்டும் என் பேரனும் நானும் ஜிப்லைன் வரையும் போயிட்டோம். ஆனால் எனக்கு பயமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம், நம்ம இந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்க வேணாம். அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பாவம் செய்கிறாங்க அப்படின்னா. ஆனால் இந்த ட்ரிப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் கொடைக்கானலோட வாகமன் வந்து ரொம்ப வளைவு. எனக்கு அந்த பலாமரம்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் எப்பயுமே. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நாங்கள் ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி இங்கே பாருங்கள், அந்த நம்ம கொடைக்கானலில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடம்தான் இது. இங்கேயும் வந்து நல்லா ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே அன்றைக்கி ரிட்டன் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி, அதாவது வாகமன் போயிட்டு வந்த இதில் நான் எடுத்த வீடியோ. நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க, பார்த்து லைக் பண்ணியிருக்கீங்க. நிறைய இப்போ எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. நான் ஒரு வாரமாக சமையல் வீடியோ போடலை. உங்களுக்கு நாளையிலேருந்து நான் சமையல் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டு வந்த இந்த ட்ரிப்பு சூப்பராக இருந்தது. போன வருஷம் நாங்கள் மூணார் போனோம், இந்த வருஷம் நாங்கள் வாகமன் போனோம். ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் ஒரு அந்த 2-3 நாள் நம்மளுடைய மன நிம்மதியாக இருக்கும். வீட்டில் இருந்தால் அந்த நிம்மதி இல்லையானா கண்டிப்பாக இருக்கும். நம்ம மனசு தான் காரணம். எங்கே இருந்தாலும் நம்ம மனசை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறது தான். ஆனாலும் இந்த மாதிரி இயற்கை சூழலுக்கு போகும்போது கூட நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.